மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களையும் இதயம் புரட்சித் தலைவி அம்மா அவர்களையும் வணங்கி நடைபெற்று முடிந்த சட்டமன்ற பொதுத் தேர்தலில் எடப்பாடி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்ட எனக்கு தமிழகத்திலேயே அதிக வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்த எடப்பாடி தொகுதி வாக்காளர் பெருமக்களுக்கு எனது நெஞ்ச நிறைந்த நன்றியினை அவர்கள் பாதங்களிலே சமர்ப்பித்து, மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு முதலமைச்சர் தனி தீர்மானம் கொண்டு வந்திருக்கின்றார்கள். அதிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக என்னுடைய கருத்துக்களை கூற விரும்புகின்றேன். கர்நாடக அரசு மேகதாதுவின் கோரிக்கை அணை கட்டுவது தொடர்பாக பல்வேறு காலகட்டங்களிலே அதை தடுத்து நிறுத்துவதற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு பல்வேறு நடவடிக்கை எடுக்கப்பட்டது. கர்நாடக அரசு மேகதாது என்னும் இடத்தில் தன்னிச்சையாக காவிரி ஆற்றின் கோரிக்கையை அணை கட்ட முயற்சித்து தடுத்து நிறுத்தம் போட்டு மாண்புமிகு அம்மா அவர்கள் தமிழகத்துடைய முதலமைச்சராக இருந்த காலகட்டத்தில் 5/12/2014 அன்று தமிழ்நாடு சட்டப்பேரவையில் தீர்மானம் கொண்டாந்து நிறைவேற்றப்பட்டு மாண்பு உறுப்பினர்கள் அந்த விவாதத்திலே கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை அப்பொழுது தெரிவித்திருக்கின்றார்கள். அப்பொழுது கொண்டு வந்த தீர்மானத்தின் அடிப்படையில் மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களுக்கு மாண்புமிகு அம்மா அவர்கள் அனுப்பிய கடிதத்தை அன்றைய தினம் இருந்த தமிழ்நாடு சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள், புதுச்சேரியை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சுமார் 55 பேர் மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களை 28/3/2015 அன்று சந்தித்து இந்த கடிதத்தை கொடுத்து இதன் அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தெரிவித்தார்கள். அப்போது சம்பந்தப்பட்ட துறையிடம் தற்போதைய நிலை குறித்த அனைத்து விவரங்களையும் சேகரிக்க ஏற்கனவே அறிவுறுத்தியுள்ளதாகவும் இது குறித்து பரிசீலிப்பதாகவும் அன்றைய தினம் மாண்புமிகு பாரத பிரதமர் நாடாளுமன்றத்திலே உறுதியளித்தார்கள். மேலும் மாண்புமிகு அம்மா அவர்கள் தமிழகத்தில் முதலமைச்சர் இருந்த காலத்தில் 25/4/2015 அன்று மாண்புமிகு பாரத பிரதமர்களை நேரிலே சந்தித்து மேகதாது திட்டத்தினை கர்நாடக அரசு செயல்படுத்தக்கூடாது என கர்நாடக அரசுக்கு அறிவுறுத்தும்படி கோரிக்கை விளக்கென கடிதம் பிரதமரிடத்தில் அளித்தார்கள். மாண்புமிகு அம்மா அவர்கள் முதலமைச்சர் இருந்த காலத்தில் மாண்புமிகு பாரத பிரதமரிடம் 7/8/2015 மற்றும் 14/6/2016 ஆகிய நாட்களில் நேரில் சந்தித்து மேகதாது திட்டத்தினை கர்நாடக அரசு செயல்படுத்த அனுமதிக்கூடாது என்று வலியுறுத்தினார்கள். மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் மேகதாது அணை உட்பட காவிரி ஆற்றின் குறுக்கே கர்நாடக அரசு காவிரி நடுவர் மன்ற இறுதி ஆணையை மீறும் வகையிலும் தமிழ்நாடு அரசின் இசைவு பெறாமலும் எந்த ஒரு திட்டத்தையும் செயல்படுத்த உத்தேசிக்குமானால் தமிழ்நாட்டின் உரிமையை நிலைநாட்ட சட்டப்பூர்வமான அனைத்து நடவடிக்கைகளும் தமிழ்நாடு அரசு மேற்கொள்ளும் என 18/8/2016 அன்று இம்மாமன்றத்தில் 110 விதியின் கீழ் உறுதிபட தெரிவித்தார்கள். இதற்கிடையில் மாநில அரசுகள் தாக்கல் செய்த சிவில் வழக்குகள் விசாரணைக்கு உகந்ததா என்பது பற்றி உச்சநீதிமன்றத்தில் சம்பந்தப்பட்ட மாநிலங்கள் மத்திய அரசுடன் வாதிட்டன. 9/12/2016 அன்று உச்சநீதிமன்றம் அளித்த ஆணையில் இம்மனுக்கள் உச்சநீதிமன்றத்தின் விசாரணைக்கு உகந்தவை என தீர்ப்பளித்து அதன் பின்னர் ஜூலை 2017 முதல் செப்டம்பர் 2017 வரை இறுதிக்கட்ட வாதங்கள் உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்றன. இதில் கர்நாடக அரசு 9 நாட்களும், கேரள அரசு 2 நாட்களும், தமிழ்நாடு அரசு 13 நாட்களும், புதுச்சேரி மற்றும் மத்திய அரசு தலா 1 நாட்களும் தங்கள் வாதங்களில் நீதிமன்றத்தில் எடுத்து வைத்தன. அனைத்து தரப்பு வாதங்களையும் கேட்டிருந்த உச்சநீதிமன்றம் 16/2/2018 அன்று தனது தீர்ப்பினை வழங்கியது. இத்தீர்ப்பின் முக்கிய அம்சங்கள் பின்வருமாறு: பன்மாநில நதிகள் தேசிய சொத்து, எந்த ஒரு மாநிலம் தனி உரிமை கோர இயலாது என்று
நவம்பர் 1991 ஆண்டிய உச்சநீதிமன்றத்தின் கருத்து இத்தீர்ப்பில் மீண்டும் உறுதி செய்யப்பட்டுள்ளது. 1892 மற்றும் 1924 ஆண்டிய ஒப்பந்தங்கள் செல்லத்தக்கதல்ல என்ற கர்நாடகின் வாதம் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. கர்நாடக அரசு தமிழ்நாட்டின் பாசன பரப்பான 24.708 லட்சம் ஏக்கர் என்பதை 21 லட்சம் ஏக்கர் என குறைக்க வேண்டும் என நடுவர் மன்றத்தின் முன் வாதிட்டது. இதனை காவிரி நடுவர் மன்றம் ஏற்றுக்கொள்ளாமல் தமிழ்நாட்டின் பாசன பரப்பு 24.708 லட்சம் ஏக்கர் என அதன் இறுதி தீர்ப்பில் குறிப்பிட்டுள்ளது. இதனை உச்சநீதிமன்றம் ஏற்றுக்கொண்டுள்ளது. உச்சநீதிமன்றம் தற்போது பிறப்பித்த ஆணைக்கு பாதகம் ஏதும் இல்லாமல் காவிரி நடுவர் மன்ற இறுதி ஆணைப்படி மாதாந்திர அடிப்படையில் 15 ஆண்டுகளுக்கு தமிழ்நாட்டிற்கு நீர் வழங்கப்பட வேண்டும் என்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. உச்சநீதிமன்றம் அனைத்து மாநில வாதங்களையும் முழுமையாக கேட்டிருந்த பின்னர் கீழ்ப்படுகை மாநிலங்களின் ஒப்புதல் இல்லாமல் மேல்படுகை மாநிலங்களில் எவ்வித கட்டுமான பணிகளும் மேற்கொள்ளக்கூடாது என தெளிவான தீர்ப்பை வழங்கியுள்ளது. மேகதாது திட்டத்தை செயல்படுத்தக்கூடாது என்ற நமது நிலைப்பாட்டை உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு முன்னரும் பின்னரும் 25/2/2017, 27/2/2017, 4/9/2018, 8/10/2018 மற்றும் 2/11/2018 ஆகிய நாட்களில் நான் முதலமைச்சர் இருந்த காலத்தில் மாண்பு பிரதமர் அவர்களுக்கு கடிதங்கள் மூலமாகவும் நேரடியாகவும் சந்தித்து அணை கட்டுவதற்கான அனுமதியை மத்திய அரசு வழங்கக்கூடாது என்பது தொடர்ந்து வலியுறுத்தி கேட்டுக் கொள்ளப்பட்டது. மேலும் 5/7/2017 மற்றும் 23/11/2017 ஆகிய நாட்களில் மத்திய நீர்வள ஆதாரத்துறை அமைச்சரையும் நேரிலே சந்தித்தும் கடிதங்கள் வாயிலாகவும் கர்நாடக அரசுக்கு மேகதாது அணை கட்ட எவ்வித அனுமதியும் மத்திய அரசு வழங்கக்கூடாது என வலியுறுத்தப்பட்டது. ஏற்கனவே உச்சநீதிமன்றம் பெங்களூர் நகரின் குடிநீர் தேவை உட்பட பிற பயன்பாட்டுக்காக 14.75 டிஎம்சி அடி நீரை கர்நாடக அரசுக்கு கூடுதலாக அளித்து உத்தரவிட்டுள்ளது. இந்நிலையில் மீண்டும் பெங்களூரின் குடிநீர் தேவைக்கென 67 டிஎம்சி அடி நீர் கொள்ளளவு கொண்ட மேகதாது அணையை கட்ட கர்நாடக அரசு முயற்சிப்பது தமிழ்நாட்டை பாலைவனமாக்கும் உள்நோக்கம் கொண்ட ஒரு செயலாகும். எனவே இவ்வணை கட்டப்பட்டால் தமிழ்நாடு மக்களின் வாழ்வாதாரமும் உரிமையும் கடுமையாக பாதிக்கப்படும். மேலும் நீர் பற்றாக்குறை ஏற்படும் ஆண்டுகளில் கடந்த காலங்களைப் போலவே காவிரி நீரை முழுமையாக தனது உபயோகத்திற்காக கர்நாடக பயன்படுத்தும் நிலை உருவாகும். இதை தவிர காவிரி படுகையில் மேற்படுகை மாநிலமான கர்நாடகா புதிய அணை கட்டுவதற்கான எந்த ஒரு அனுமதியும் மத்திய அரசு வழங்கக்கூடாது என்றும் உறுதிபட எடுத்துரைக்கப்பட்டது. மேலும் உச்சநீதிமன்ற ஆணைக்கு எதிராக கர்நாடக அரசின் மேகதாது திட்டத்திற்கான விரிவான திட்ட அறிக்கைக்கு அனுமதி வழங்கிய மத்திய நீர்வள குழுமத்தின் தலைவர், கர்நாடக நீர்வளத்துறை அமைச்சர் மற்றும் கர்நாடக உயர் அதிகாரிகள் மீது நீதிமன்ற அமைப்பது வழக்கு கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட் எனது உத்தரவின் பேரில் 5/12/2012 உச்ச நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது. மீண்டும் மேகதாதில் புதிய அணை கட்ட விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்க மத்திய நீர்வள குழுமம் கர்நாடக அரசுக்கு அளித்துள்ள அனுமதியை திரும்ப கோரி மத்திய அரசை வலியுறுத்தி தமிழ்நாடு சட்டப்பேரவையில் 6/12/2012 அப்போது முதலமைச்சர் இருந்த நான் கொண்டு வந்த தனி தீர்மானத்தை ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் 1986 ஆண்டு மாண்புமிகு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் துவக்கப்பட்ட சட்ட போராட்டத்தை தொடர்ந்து காவிரி நடுவர் மன்றம் அமைத்து அதை மத்திய அரசியலை வெளியிடச் செய்து நடுவர் மன்றத்தின் இறுதி ஆணையின்படி காவிரி மேலாண்மை வாரியம் மற்றும் காவிரி நீர் முறைப்படுத்தும் குழு ஆகியவற்றை அமைக்க உச்ச நீதிமன்றத்தை நாடியது. எனது தலைமையிலான மாண்பு அம்மாவின் அரசு எடுத்த தொடர் நடவடிக்கையின் காரணமாக 16/2/2011 உச்ச நீதிமன்றம் இறுதி தீர்ப்பை வழங்கியது. தொடர்ந்து 1/6/18 காவிரி மேலாண்மை ஆணையம் மற்றும் காவிரி நீர் முறைப்படுத்தும் குழு செயலாக்கத்தை மத்திய அரசு அறிவித்து அதனை மத்திய அரசியலிலும் வெளியிடப்பட்டது. இந்த ஆணையத்தின் பணிகளும் குழுவின் பணிகளும் முறையாக கீழ்கண்டவாறு வரையறுக்கப்பட்டுள்ளன. 1. காவிரி நதிநீரை தேக்குதல்
பகிர்மானம் செய்தல், முறைப்படுத்தல் மற்றும் கட்டுப்படுத்துதல். 2 காவிரி நீர் முறைப்படுத்தும் குழுவின் துணையுடன் அணைகளின் செயல்பாட்டை மேற்பார்வையிடுதல் மற்றும் அவற்றிலிருந்து நீரை பாசன மற்றும் இதர தேவைகளுக்கு வழங்குவதை முறைப்படுத்துதல். 3 கர்நாடகம் தமிழ்நாடு எல்லையில் வில்லுக்குண்டுக்கு நீர் அளவை நிலையத்தில் கர்நாடக அரசு நீர் வழங்குவதை கண்காணிப்பது. இவற்றை தவிர வேறு பணிகள் எதுவும் மேற்கொள்ள இந்த ஆணையத்துக்கு எவ்வித அதிகாரம் இல்லை. இந்நிலையில் 1/2/2024 அன்று ஆணையத்தின் வரையறுக்கப்பட்ட பணி வரம்புக்கு அப்பாற்பட்டு மேகதாது அணை கட்ட பற்றிய விவாதத்தை 28வது காவிரி மேலாண்மை ஆணைய கூட்டத்தில் அனுமதித்தது. அப்போதைய திமுக அரசு இதனை கடுமையாக எதிர்த்து வெளிநடப்பு செய்தது குறித்தும் ஆணையம் அதன் அதிகார வரம்பிற்கு சம்மதமில்லாத மேகதாது அணை கட்டுவது குறித்து கருத்தை மத்திய நீர்வள கமிஷன் பரிந்துரைத்துள்ளது குறித்து அப்போதைய திமுக அரசின் கவனத்திற்கு நான் கொண்டு வந்தேன். குறிப்பாக 14/2/2024 அன்று சட்டமன்றத்தில் நான் எங்களது ஆட்சி காலத்தில் கர்நாடக அரசு மேகதாது அணை கட்டுவது குறித்து விவாதிக்கும் அதிகாரம் ஆணையத்திற்கு இல்லை என்றும் 2018ஆம் ஆண்டு மேகதாது அணை குறித்து பிரச்சனை மத்திய நீர்வள கமிஷன் பார்வைக்கு சென்றபோது எனது அரசு 5/12/2018 அன்று மத்திய நீர்வள கமிஷன் என்ற இயக்குனர் மீது உச்சநீதிமன்றத்தில் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை தொடர்ந்து என்றும் இன்னும் அவ்வழக்கு நிலுவையில் உள்ளது என்றும் திமுக அரசு தொடர்ந்து நடத்திட வலியுறுத்தியதோடு தமிழக நலன் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதையும் உறுதி செய்யும் வலியுறுத்தப்பட்டது. இந்த நிலையில நாம் ஏற்கனவே உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பு நமக்கு ஒவ்வொரு ஆண்டும் கர்நாடக அணையிலிருந்து 177.25 டிஎம்சி தண்ணீர் திறக்கப்பட வேண்டும். ஆனால் அவர்கள் முறையாக திறக்கப்படுவதே இல்லை. ஒவ்வொரு மாதம் நாம் போராடி தான் கர்நாடக அணையிலிருந்து தமிழ்நாட்டிற்கு தண்ணீரை பெற்று வந்து கொண்டிருக்கிறோம் என்பதையும் நேரத்தில் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். இந்த நிலையில 2024ஆம் ஆண்டு கர்நாடகாவில் மாண்புமிகு முதலமைச்சர் சீதாராமையா முதலமைச்சர் பதவி வைத்த போது துணை முதலமைச்சராக நீர்ப்பாசனத்துறை பொறுப்பு வைத்த மாண்புமிகு துணை முதலமைச்சர் சிவகுமார் அவர்கள் 16/2/24 கர்நாடக பட்ஜெட்டில் காவிரி ஆற்றின் குறுக்கே மேகதாது அணை கட்ட பல ஆயிரம் கோடி ரூபாயை ஒதுக்கியுள்ளதாகவும் அறிவித்தார். அனைத்து இந்திய அண்ணா திமுக சார்பில் இதை அப்பொழுதே கடுமையாக எதிர்ப்பதுடன் அப்போதைய திமுக அரசு உடனடியாக சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டது. இந்நிலையில் கர்நாடக அரசு மேகதாது அணை கட்ட தயாரித்து அனுப்பிய திட்ட அறிக்கையில் உள்ள குளறுபடிகளை சுட்டிக்காட்டி மத்திய அரசு திருப்பி அனுப்பிய நிலையில் மத்திய அரசு குறிப்பிட்டுள்ள குறைகளை நிவர்த்தி செய்து 12/6/2026 அன்று கர்நாடக முதலமைச்சர் அவர்கள் சுற்றுச்சூழல் அனுமதியை பெற மாண்புமிகு பாரத பிரதமரிடம் மீண்டும் நேரில் ஒரு அறிக்கையை வழங்கியுள்ளதாக செய்தியில் வெளியாகியுள்ளன. இரு மாநிலங்களுக்கிடையே உள்ள நல்லுறவை சீர்குலைக்கும் விதமாக தற்போதைய கர்நாடக அரசு மேகதாதுவில் காவிரியின் குறுக்கே அணை கட்ட முழு மூச்சை முயற்சிப்பது கண்டிக்கத்தக்கது. நீண்ட நெடுங்கால சட்ட போராட்டத்துக்கு பின்னர் நிலைநிறுத்தப்பட்ட தமிழ்நாட்டு மக்களின் அடிப்படை உரிமைகளையும் டெல்டா விவசாயியின் வாழ்வாதாரத்தையும் 20 மாவட்டத்துக்கு மேலாக குடிநீர் ஆதாரமாக விளங்கும் காவிரி ஆற்றில் நமக்குள்ள உரிமையை பேணி காக்க வேண்டியது நாம் எல்லோரின் கடமையாகும். கர்நாடக அரசு காவிரி நடுவர்மன்றம் 5/2/2007 அன்று அளித்த இறுதி தீர்ப்பை மதிக்காமலும் 16/2/2018 அன்று உச்சநீதிமன்றம் அளித்த இறுதி தீர்ப்பை மதிக்காமலும் தன்னிச்சையாக மேகதாதுவில் அணை கட்ட நிதி ஒதுக்கீடு செய்ததும் திருத்திய தொழில்நுட்ப திட்ட அறிக்கை மீண்டும் இம்மாதம் மத்திய அரசிடம் சமர்ப்பது கண்டிக்கத்தக்கது அனைத்து இந்திய என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்த அரசின் தனி தீர்மானத்தை ஒருமனதாக ஆதரிக்கின்றோம்.